ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நியூஸ் வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். அதாவது நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணி இருக்கும். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈரான் கூட லாஸ்ட் 2 நாளாகவே நான் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவான சில டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அந்த கான்வர்சேஷனில். அதனால் சனிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளார ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலைன்னா நான் உங்களோட பவர் பிளான்ட் அடிப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஈரான் வந்து எங்களோட சில கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அடுத்த 5 நாளைக்கு எந்த அட்டாக்கும் வேணாம்னு சொல்லிட்டு எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி ஆயிடுது. ஏன்னா நேற்று திங்கக்கிழமை காலையிலேருந்தே குளோபலாக வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆச்சு. கோல்டு ப்ரைஸஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. 10% நம்மளோட எம்சிஎக்ஸ்லாம் 9% லோயர் சர்க்யூட் அடிச்சது. கோல்டு பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே நெகட்டிவாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு பேனிக் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து எங்கே ஈரானோட பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டாருன்னா, பதிலுக்கு ஈரான் வந்து கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸு, பவர் பிளான்ட்டு, டீசாலினேஷன் பிளான்ட் மேலே அடிச்சிட்டாங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு போராக மாறிடுமோன்ற பயத்தில் ஓவராலாக ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அந்த ப்ரெஷரை ஒரே ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து எடுத்து விட்டுறாரு. 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேலி, எக்ஸப்ட் வந்து க்ரூட் ஆயிலில் மட்டும். இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்னு ட்ரம்ப்போட முகத்திரியை வந்து கிழிக்கிறாங்க. நாங்கள் அந்த ஆள்கிட்ட பேசவே இல்லைங்க, அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த 5 நாள் வந்து எதனால் சண்டையை நிறுத்தி வைக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பவர் எல்லாத்தையும் சேர்த்து 5வது நாள் 6வது நாள் எங்கள் மேலே அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட விலை ஏறதுனால அங்கே நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அமெரிக்காவில். அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காகவும் க்ரூட் ஆயிலோட விலை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பொய் பேசுகிறாரு. நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அமெரிக்கா கூட பேசலை. எங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைவேற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்ன கண்டிஷன்ஸ்னால், இந்த டேமேஜ் எல்லாம் ஆச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும். நாங்கள் அணு ஆயுதம் வச்சுக்கிறோமா இல்லையான்றதை நாங்களே முடிவு பண்ணிப்போம். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒத்துக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் போய்கிட்டே தான் இருக்கும். எங்களால் எத்தனை நாள் வேணாலும் சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து கேப் அப் ஆகுது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் அளவுக்கு வந்து ரேலி ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 400 பாயிண்ட் வந்து செல் ஆஃப் வருது அமெரிக்கன் மார்க்கெட்ஸில். அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா $4500 வரையும் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது ரீச் ஆகுது. ஸோ ஓகே, மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ட்ரம்ப்பை நம்ப முடியாது, திடீர்னு இன்னொரு பெல்ட்டி அடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வந்து உணர ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலையில் அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் வேனிஷ் ஆயிடுச்சு. அதாவது ஈரான் என்னடானா பேச்சுவார்த்தை பண்ணலைன்னு சொல்கிறாங்க, ட்ரம்ப் என்னடானா பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று நைட்டு கூட ஈரான் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கட்டார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மிசைல் எல்லாம் ஏவிருக்காங்க, அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இஸ்ரேல் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து லெபனான் மேலேயும் டெஹ்ரான் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரானோட தலைநகரத்து மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ தாக்குதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி நிறுத்தலை. அப்படி இருந்ததுனால ட்ரம்ப் சொன்ன இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்பாமல் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 700 பாயிண்ட் கேப் அப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 400 பாயிண்ட் கேப் அப்பில் வந்து நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 400 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு செல் ஆஃப் வருது. அண்ட் லேட்டர் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ரிகவர் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. 23,000 கிராஸ் ஆகுது நம்மளோட மார்க்கெட் இன்ட்ராடேல. அண்ட் மறுபடியும் எண்ட் ஆஃப் த டேல வந்து முடிஞ்சு ஓவராலாக 400 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட நிஃப்டி பாசிட்டிவாக முடியுது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4300, 4400, 4500 இந்த 3 ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101, 102, 103, 104 இந்த $4 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நாள் ஃபுல்லாகவே. ஓவராலாக மார்க்கெட்டே வந்து குழப்பத்தில் தான் இருக்குது. அதாவது சந்திரமுகியில் வந்து வடிவேலு கேட்பார் இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, இப்போ பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்களா இல்லையா, போர் நிற்க போதா நடக்க போதா, பெருசாக ஏதாவது பிரச்சனை நடக்குமா, இந்த மாதிரி ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் 8 மணிக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு 100லேருந்து 150 பாயிண்ட் கேப் டவுன் சொல்லிட்டு மறுபடியும் இண்டிகேட் பண்ணுது. கோல்டு ப்ரைஸஸ் மறுபடியும் $4350 பக்கத்தில் போயிடுச்சு. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து $103 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் டவ் ஜோன்ஸ் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மேனிப்புலேட்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உணர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ட்ரம்ப் சொல்கிறத நம்ம நம்ப முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாருமே சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சாதான் நம்ம வந்து நம்ப முடியும். அண்ட் ஒரு சில சோர்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் டைரெக்டாக பேசல. ஓமனும் எஜிப்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க, பாகிஸ்தானும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னதான் பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஒரு டீல்குள்ளார வரணும்னா 2 பேரும் க்ளோஸாக வரணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் நானும் ஒரு பையர் செல்லர்னு வச்சுப்போம். ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு விற்கிறீங்க, செகண்ட் ஹேண்ட் கார். நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் காரை 5 லட்ச ரூபா சொல்கிறீங்க, நான் வந்து 2 லட்ச ரூபா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 லட்ச ரூபா கேட்குறது ரொம்ப கம்மி, நீங்கள் 5 லட்ச ரூபா சொல்கிறது ரொம்ப அதிகம்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகணும், நீங்கள் 5 லட்சத்துலேருந்து மெதுவாக கொஞ்சம் குறைஞ்சி 4 லட்சத்துக்கு வரணும். நான் 2 லட்சத்துலேருந்து கொஞ்சம் ஏறி 3 லட்சத்துக்கு வரணும். கடைசியில் 3.5 லட்சத்துக்கு வந்து அந்த டீலை வந்து முடிக்கணும். இப்படி தான் வந்து கான்வர்சேஷன் போகணும். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறது, உங்ககிட்ட என்ரிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா யுரேனியத்தையும் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஜிம் சேஞ்ச் வரணும், அந்த ரெஜிம் சேஞ்சை நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுது. இந்த கண்டிஷனுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் மேலே ஒரு படிக்கட்டு போய் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை இனிமேல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. ஸோ இது அமெரிக்காவோட கண்டிஷன்ஸு. அண்ட் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு வந்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த போரில் நடந்த எல்லா டேமேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அணு ஆயுதம் வச்சுக்கிறது எங்களோட இறையாண்மை சம்மந்தப்பட்டது, அதை நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே 2 துருவத்தில் உட்காந்துட்டு டீல் பேசினா அது எத்தனை வருஷம் பேசினாலும் பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லை. இது என்னோட அசஸ்மெண்ட் தான். மேபி இந்த பிரச்சனை இன்னைக்கு நைட்டே கூட முடிஞ்சிடலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பேசாமல் பொறுமையாக வந்து மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு ஓவராலாக நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மொத்தம் 3300 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 2400 கம்பெனி பாசிட்டிவாகவும் 800 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இண்டிசஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. நிஃப்டி 50 இருக்கட்டும், மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. அண்ட் செக்டார் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் இருந்தது. ஃபார்மா செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா மைல்டு க்ரீனாக இருந்தது, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செழிப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா வந்து பெரிய அளவில் விழலை, அதனால் இன்னைக்கு பெரிய அளவில் ஏறவோ இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அப்சர்வ் பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா இன்னைக்கு எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5800 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 85% அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குறைச்சிருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபா ஒரு பாயிண்ட்டை வந்து டச் பண்ணுது. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் அப்ரிஷியேட் ஆச்சு, இன்னைக்கு மறுபடியும் வந்து 93 ரூபா 80 பைசா அந்த அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் எக்கனாமிக் வந்து நெகட்டிவான விஷயம். எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க, ஆனால் ஐடி கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவான விஷயம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வரும்போது ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏற்றுமதி பண்ண வேணாம், ஏப்ரல் 21 வரை ஏற்றுமதி எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூஸ் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நியூஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீயை வந்து 12 ரூபா 50 பைசாலேருந்து 15 ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா 99 பைசாலேருந்து 17 ரூபா 58 பைசாக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன், யாருமே இதில் ஆர்டர் பண்ணாதீங்க, அவங்க வந்து அந்த ஃபீஸை வந்து குறைக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு பழக்கப்படுத்திட்டு அந்த பழக்கமான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜை வசூல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவாக தான் பார்க்குறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபியை பற்றி நெகட்டிவான ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி வந்து 6.5% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த நிதி ஆண்டுலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையினால அவங்க வந்து ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சி 5.9% தான் நம்மளோட க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெட்ரோலோட விலை ஏறினா, கேஸோட ப்ரைஸஸ் ஏறினா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களோட விலை வந்து அதிகமாகும். அண்ட் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையினால வந்து பார்த்தீங்கன்னா
பல கெமிக்கல்ஸோட ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கெமிக்கல்ஸோட ஆரிஜின் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து உற்பத்தி செய்வாங்க. ஒரு சில கெமிக்கல்ஸ்லேருந்து இன்னொரு கெமிக்கல்ஸை டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருந்தால கெமிக்கல்ஸோட விலை அதிகமாக இருந்தால அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எண்ட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருப்பாங்க, அவங்களோட விலையும் வந்து அதிகமாகும். ஸோ இப்படி ஓவரால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருளாதாரத்தோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ 2 பேர் சண்டை போடுறதுனால இங்கே இந்தியா வரையும் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். அண்ட் இன்னைக்கு மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் பேசியிருந்தாரு. அதில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி கேஸ் சப்ளை எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது, அண்ட் பெட்ரோல் டீசலோட சப்ளை வந்து போதுமான அளவுக்கு இருக்குது, பெரிய கிரைசிஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கிரைசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங், அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் ஏதாவது வந்து பாசிட்டிவான அப்டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஒருவேளை நெகட்டிவான சில ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் நாளைக்கான ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் அண்ட் எத்தனால் ப்ரொடியூசிங் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டன் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பெட்ரோலோட விலை அதிகமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பெட்ரோலில் வந்து 20% அளவுக்கு எத்தனால் கலக்க போகிறதான்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்துடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் அண்ட் எத்தனால் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 30% வரை எத்தனால் கலக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி 30% வரை எத்தனால் கலந்தாங்கன்னா அது இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மேனுஃபேக்சர்ஸான பல்ராம்பூர் சீனி மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி நாளைக்கு ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அது இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் வரை கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தது. மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்து வால்டைலாக இருக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனது இப்போ ஃப்ளாட் ஆகிடுச்சு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டையும் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ ட்ரேடர்ஸ் யாரும் பொசிஷன்ஸை ஓவர் நைட் கேரி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மாதத்துக்காச்சும் கேரி பண்ணாதீங்க. இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடியட்டும், அதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.